everyone. So welcome to Vedantu channel பசங்களா. Okay, so 10th மேக்ஸுக்கு வந்து நிறைய நாள் வீடியோஸ் போடாம விட்டுட்டோம். எஸ் அஃப்கோர்ஸ் ஐ நோ தட். ஸோ அதனால இன்னையிலேருந்து ப்ராப்பராக உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே வந்துடும். ஸோ போர்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடும். ரைட்டாடா பசங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சர்ஃபேஸ் ஏரியா பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஷேப்ஸை என்னால் முடிஞ்ச அளவுக்கு க்ரியேட்டிவாக கொண்டு வந்திருக்கேன். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பசங்களா. ஸோ வாட் இஸ் இட்? சர்ஃபேஸ் ஏரியானா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு மலை இருக்குன்னா அந்த மலையோட மேல் பரப்பு. ஸோ யூ கேன் see this. இந்த மாதிரி ஒரு மேல் பரப்பு இருக்குல்ல, அதை பற்றி பேசுகிறதா சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ சர்ஃபேஸ் ஏரியான்னு நான் பேசும்போது உண்மையிலே ரியல் லைஃப்பில் இருக்க 3D ஷேப் நம்ம பார்க்குறது நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு 3D ஷேப்ஸ். ஸோ அவங்களுக்கு தான் சர்ஃபேஸ் ஏரியா இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரைட் சர்க்குலர் சிலிண்டர் இருக்குது. ஸோ ரைட் சர்க்குலர் சிலிண்டர்னால் ஆக்சுவலி பார்க்க ஒரு பைப் மாதிரி இருக்க ஒரு ஷேப். ஸோ நான் உங்களுக்கு உள்ள ஷேப்பையும் காட்டியிருக்கேன், வெளியே இருக்க ஷேப்பையும் காட்டியிருக்கேன். சரிங்களா? இது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இதோட ஃபார்முலா சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு நான் பேசும்போது ஜஸ்ட் இந்த மேல் பரப்பு மட்டும்தான் நம்ம ஃபார்முலாவாக சொல்லணும். ஸோ எப்படி சொல்லலாம் அப்படின்னா யூ கேன் see this. இப்படி இருக்க ஒரு ஒரு பேஸ் ஓகேங்களா, கீழே இருந்த ஒரு பேஸ் டக்குன்னு மேலே ரைஸ் ஆச்சு. ஓகே, ஸோ நீங்கள் பார்க்கலன்னா திருப்பி காட்டுறேன். சி, கீழே இருக்க ஒரு பேஸ் டக்குன்னு மேலே ரைஸ் ஆகுது. அப்படி ரைஸ் ஆகும்போது உங்கள் என்ன கண்ணுக்கு எனக்கு தெரியும், யூ கேன் see this. இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் ஃபார்ம் ஆகும். அப்போ ஒரு குட்டி குட்டி ஒரு குட்டி சர்க்கிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்து 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 நான் ஒரு மேலே அடுக்கி வச்சேன்னா ஐ கேன் ஃபார்ம் அ ரைட் சர்க்குலர் சிலிண்டர். கரெக்டுங்களா? ஸோ மேம் அப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா ஒரு குட்டி பேஸ் இருக்குல்ல, அந்த குட்டி பேஸுங்கிறது ஜஸ்ட் இஸ் அ சர்க்கிள், ரைட்? ஸோ சர்க்கிளோட இப்போது நான் வெளிப்பரப்பு மட்டும்தான் பேசணும். ஸோ சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr. இதில் டவுட் இல்லைல்ல? எஸ், இதில் டவுட் இல்லை. இதை ஒரு சர்டைன் லெவலுக்கு மேலே நான் அடுக்கி வைக்கிறேன். அது எவ்வளோ தூரம் அடுக்கி வச்சிருக்கேன், எவ்வளோ லென்த் அது எனக்கு தெரியாது, விச் இஸ் ஹெச் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ அப்போ மொத்தமாக பார்க்கும்போது இட் இஸ் 2πr into h. அவ்வளோதான்டாப்பா. ஒரு சர்க்கிளில் நான் மேலே மேலே ஹெச்சுங்கிற ஹைட்டுக்கு அடுக்கி வச்சுன்னா ஐ கேன் ஃபார்ம் அ சிலிண்டர். அந்த அந்த சர்க்கம்ஃபரன்ஸ், அதோட அந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் தான் அந்த சிலிண்டரோட வெளிப்பரப்பை நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ விச் மீன்ஸ் இட் இஸ் 2πr r into h. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி எந்த ஷேப்புக்கு ஸோ டிஃபிகல்ட்டாக இருக்குது மேம், இந்த மாதிரி கொஞ்சம் எனக்கு சொல்லி கொடுத்தா ஈஸியாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் கமாண்டட். ஓகேங்களா? இந்த மாதிரி இதே மாதிரி உங்களுக்கு ஸ்பியருமே நான் வந்து ஷார்ட்ஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ எஸ் பசங்களா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷேப்போட ஃபார்முலாஸ் ஏன் வந்துச்சு, இல்லை அதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் போடுறேன், வீடியோஸில் போடுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஸோ யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே லைக் பட்டனையும் ஸ்மாஷ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு சம்ஸையும் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சம்ஸையும் பார்க்கும்போது ஐ வில் ஹைலைட் சம் திங்ஸ். நான் ஒரு திங்ஸெல்லாம் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி ஒரு கொஷின் படித்த உடனே எந்த திங்ஸ்லாம் நம்ம கொஷனுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியணுமோ அதை நான் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் பண்ணி வச்சுக்கணும். ஒரு மேக் இட் ஆஸ் அ புக், உங்களோட புக்கில் மார்க் பண்ணாலும் சரி, வாட் எவர். பட் ஒரு கொஷின் பேப்பர் பார்த்த உடனே இந்த சில ஸ்டப்ஸாக நம்ம மைண்டுக்கு ஞாபகம் வரணும் ஃபர்ஸ்ட். சரிடா? ஸோ ஷால் வி ஸ்டார்ட் பசங்களா? இன்னும் யார் லைக் பட்டன் ஸ்மாஷ் பண்ணல, லைக் பட்டன் ஸ்மாஷ் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸாம்பிள் 7.1 என்னது? இது சிலிண்ட்ரிக்கல் ட்ரம். ஒரு சிலிண்ட்ரிக்கல் ட்ரம் இருக்குது, ஹாஸ் அ ஹைட் ஆஃப் 20 cm அண்ட் பேஸ் ரேடியஸ் ஆஃப் 14 cm. ஃபைண்ட் இட்ஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இவ்வளோ தான் இவங்க கேட்டிருக்காங்க. ஓகே, இதில் நாம் ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா சிலிண்ட்ரிக்கல் ட்ரம். இதுதான் ஹைலைட்டடான மெயின் பாயிண்ட். ஒரு ஷேப் என்னன்றது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரியும். இது எதை பற்றின, இது வாட் இஸ் த ஷேப் ஆஃப் த திங் அப்படின்றது ஷேப் நம்மளுக்கு தெரியணும். ஸோ இது சிலிண்டர். ஸோ அந்த வேர்ட் நம்மளுக்கு ஹைலைட் ஆகணும். செகண்ட் விஷயம் என்னென்ன கிவன் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட ஹைட் 20 cm யாரு? இட் இஸ் ஹைட். அண்ட் 14 cm யாரு? இட் இஸ் அ ரேடியஸ். அதுவும் பேஸோட ரேடியஸ். இப்போ நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் இப்போ ஃபார்முலாஸாக பக்காவாக எழுதலாம். ஓகேங்களா? ஸோ ஒன் செக் பசங்களா, இதுலேயே உங்களுக்கு நான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தென் வி வில் கோ டு தி சம். ஆக்சுவலி கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா நான் சொன்னேன். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா ஜஸ்ட் வளைஞ்சிருக்க பகுதிடாப்பா. கர்வ் பண்ண, ஸோ கர்வ் பண்ண ரீஜியன்னு பார்த்தா இதெல்லாம் தான் கர்வ்டு ரீஜியன்ஸ். ஸோ இந்த லென்த் இல்லை, திஸ் இஸ் ஒன், திஸ் இஸ் ஆல் கர்வ்டு ரீஜியன்ஸ். ஸோ இதை நீங்கள் ஒரு 3D ஷேப்பில் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு.
ஸோ யூ கேன் see this right. எது வளைஞ்சிருக்குமா நம்மளுக்கு வளைஞ்சிருக்க ரீஜன்னு பார்த்தா இவங்க தான். ஓகே, ஸோ அதுதான் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அந்த வேர்ட்ஸ்லேயே தே ஹாவ் அ மீனிங். ஸோ விச் இஸ் 2πr into h. இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா சர்ஃபேஸ் ஏரியா மொத்தமும் சொல்லுங்க. கர்வ்டு கர்வ் இல்லாம மொத்தமா எவ்வளோ இருக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சொல்லுங்க. ஸோ இந்த ரீஜியன்ஸோட கணக்கு நம்மளுக்கு 2πrh. ஸோ அப்போ டிஎஸ்ஏ என்னன்னு கேட்டிங்கன்னா 2πrh. ஓகே, இது கர்வ் பண்ண பகுதி. கர்வ் இல்லாம வளையாம இன்னும் எவ்வளோ பகுதி இருக்கு? மேலே இருக்கிற மேலே இருக்கிற இந்த சர்க்கிள் அண்ட் கீழே இருக்கிற அந்த சர்க்கிளோட ஒரு என்டையர் ஏரியாவே எனக்கு அந்த ஒரு தட்டே ஃபுல்லாக கவர் ஆயிருக்கு. அந்த என்டையர் ஏரியாவே எனக்கு தேவைப்படுது. கரெக்டுங்களா? கர்வ் ஜஸ்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மேலே இருக்கிற பகுதின்னு எல்லாமேன்னு பார்க்கும்போது, ஸோ சிம்பிளி சொல்ல போனால் ஒரு சிலிண்டர் ட்ரா பண்ணோன்னா எனக்கு பேஸ் ஒரு சர்க்கிள் இருக்கணும், கீழே ஒரு சர்க்கிள் இருக்கணும், ரைட்? அண்ட் அவங்கள சுற்றி வளையல் போட்ட மாதிரி வி ஷுட் ஹாவ் லைக் திஸ். கரெக்டாடாப்பா? ஸோ அப்போது இந்த ரீஜனும் எனக்கு வேணும்ல. இதுவும் வந்து மேல் பரப்பு தானே. ஒரு சர்ஃபேஸை க்ளோஸ் பண்ணுறன்றப்போ இதுவும் இந்த ரீஜன்ஸும் கவர்ட் ஆகுதுல்ல. ஆமாம், ரைட்? இப்போ இட்ஸ் அ பைப், அது ஒரு பைப்பாக இருந்தால் தான் ஓப்பனாக இருக்கும். இல்லை அது ஒரு ஷேப் அப்படின்னா அது க்ளோஸ் பண்ணதாக தானே இருக்கும். ஸோ அப்போ இந்த ரீஜன் என்னது? இது வந்து சர்க்கிளோட ஏரியா மாதிரி இருக்காங்களா, விச் இஸ் πr². ஸோ 2πr² இருக்குது. ஸோ இட் இஸ் ப்ளஸ் 2πr². ஸோ when you take everything as common, h plus rன்னு இவங்க மட்டும் இருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர்னா 2πrh அண்ட் இது πrh plus r. ஸோ ஐ ஹோப் யூ காட் இட். ஸோ இப்போ கொஷின்ஸ்குள்ளே போகலாமாடா பசங்களா? எஸ். ஸோ ஹைலைட் பண்ண விஷயஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. now look the question. நம்மளோட ஹைட் தான் 20 சென்டிமீட்டர், இவங்க ஆர். ஓகேங்களா? ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ திருப்பி நான் இந்த ஃபார்முலாஸ் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக திருப்பி சொல்கிறேன். ஸோ ஒரு சிலிண்டர்ன்றவங்க ஒரு சர்க்கிளை ஒரு சர்டின் ஹைட்டுக்கு ரைஸ் பண்ணால் கிடைக்கிற ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ அப்போ இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் விச் இஸ் 2πr. அப்போது என்னோட சிஎஸ்ஏயோட ஃபார்முலா வந்து 2πr into h அண்ட் மை டிஎஸ்ஏ ஃபார்முலா இஸ் 2πrh. So when I take 2πrh, r common எடுத்துட்டேன்னா h plus r. This is my formula டாமா. இது என்னோட formulas. ஓகே, இப்போ given எழுதணும். ஓகேங்களா? So what is your given? Your given, your h is equal to 20 centimeter. ஒரு விஷயம் நான் எழுதுறது உங்களுக்கு தெரியலனா யூ கேன் ஜூம் இட். நீங்கள் இப்படி பண்ணி ஜூம் பண்ணி பார்க்க முடியும். சில வேர்ட்ஸ் கிளியராக உங்களுக்கு அப்போ தெரிய வரும். நெக்ஸ்ட்டு பேஸ் ரேடியஸ் உங்களோட ஆர் பார்த்தீங்கன்னா 14 சென்டிமீட்டர். ஸோ ஒரு ஹெச் இஸ் 20 சென்டிமீட்டர், ஆர் வந்து 14 சென்டிமீட்டர். இதில் எல்லாரும் கிளியருங்களா? ஸோ இப்போ எப்பயும் போல் நம்மக்கிட்ட ஆர் இருக்குது, ஹெச் இருக்குது. ஸோ வாட்ஸ் தி ப்ராப்ளம்? எடுத்து அப்படியே போட வேண்டியதுதான். ஸோ ஐ எம் டாக்கிங் அபவுட் சொல்யூஷன். when I'm talking about solution, so CSA is equal to 2 into pi, which is 22/7. And இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, பையை 3.14ன்னு போடணும்னு சொல்லி எந்த இடத்துல மென்ஷன் பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணும். மற்றபடி எல்லா இடத்துலையும் 22/7 தான் யூஸ் பண்ணோம். ஸோ இட் இஸ் அ வெரி ஹைலைட்டட் பாயிண்ட். இல்லைனா நம்மளுக்கு புக்கில் இருக்க ஆன்சர்ஸ் வராது. இன்டூ ஆர் வந்து நம்மளுக்கு என்னது 14. ஸோ இன்டூ 14 அண்ட் ஹெச் என்னடாப்பா? ஹெச் வந்து நம்மளுக்கு 20. ஸோ விச் இஸ் 20. இதை கேன்சல் பண்ணணும். ஸோ 7 இவங்களே கேன்சல் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 2. 7 உங்களே கேன்சல் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 2. கரெக்டுங்களா? ஸோ வாட் ஹேப்பன்? ஸோ 2 2 are 4, 4 into 2, it is 88 into 20. So it is 160 square 20 centimeters. So square centimeter na போட்டாலும் சரி, centimeter square na போட்டாலும் சரி, unit is must. Unit is very must. இல்லைன்னா half mark கட் பண்ணிடுவாங்க. ஸோ ஐ ஹோப் கிளியர்டா பசங்க. அவ்வளோதான். சரிங்களா? யூ நீட் அ ஷேப் அண்ட் அந்த ஷேப்புக்கான ஃபார்முலா. வாட் அபவுட் டிஎஸ்ஏ? யுவர் டிஎஸ்ஏ இஸ் ஈக்குவல் டு 2πr into h plus r. ஸோ விச் இஸ் 2 into 22/7 into your r is 14 centimeter. I hope. So 14 plus 20. இதையும் cancel பண்ணிங்கன்னா 2 times, which is 88 into 34. So 80 34 multiple பண்ணா என்ன கிடைக்கும்? So you will have 2
994. ஒன்றும் இல்லடாப்பா. ஸோ ஓகே. ஸோ விச் இஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர். It's not 94. 1 second. நம்ம செக் பண்ணிப்போம். So it is 88 into 34. So which is 32. Yeah. 3 times 35. Again 24 reminder 2. 27. 26. So 2992. It's 2992 centimeter square. அவ்வளோதான்டா பசங்களா. Okay. So next question போலாமா? So see this the next question. So the curved surface area of a right circular cylinder. So எதெல்லாம் highlight பண்ண வேண்டிய points? Yes, this is the cylinder. இது என்ன shape? Cylinder shape. And height வந்து 14 cm. கொடுத்திருக்கிறது 88 cm square. So units up கொடுத்திருக்கிறது ஒரு ஏரியா. ஆனா எந்த ஏரியா? Curved surface area நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. They asked about diameter of a cylinder. சரிங்களா? So height வந்து 14 cm. But this 88 அது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா curved surface area. It is equal to curved surface area. ஓகேங்களா? So given, what are the given things அப்படின்னு யோசிச்சு பாருங்க. So your height is equal to 14 cm. நம்மளுக்கான height 14 cm. And நம்மளுக்கான CSA which is 88 cm square. What is the diameter of a cylinder? ஒரு diameter of a cylinder பத்தி கேட்குறாங்க. diameterனா என்னடாப்பா? Dன்னு எடுத்துக்கணுமா 2Rன்னு எடுத்துக்கணுமா அப்படின்னா இங்க எல்லாரும் பேசுறது ஹைட்டையும் ரேடியஸையும் வச்சு தான் எல்லா ஷேப்ஸை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அப்போ டயாமீட்டராக கன்சிடர் பண்ணுறதுக்கு பதிலாக அது 2Rன்னு கன்சிடர் பண்ணால் குட். ஓகேங்களா? ஸோ டயாமீட்டருங்கிறது ரேடியோஸோட 2 மடங்கு ஜாஸ்தி உள்ள ஒரு லென்த் விச் இஸ் 2R. அப்போ நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது 2R தான். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதுதான் கிவன் டீட்டெயில்ஸ். ஃபைன். ஸோ இப்போ நம்மக்கிட்ட பேசுறது சிலிண்டரை பற்றினது. ஸோ சிலிண்டர் சேம் ஒரு சர்க்கிளை ஹைட் பண்ணி வச்சா தட் இஸ் சிலிண்டர். கரெக்டுங்களா? ஸோ வாட் இஸ் இட் ராப்பா? CSA of a cylinder is equal to 2 pi RH. So 2 into 22/7 into R நம்மளுக்கு தெரியுமா? We don't know R. நம்மளுக்கு தெரியாது. into H. H எவ்வளோடாப்பா? 14 cm. இதோட ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு தெரியும். வாட் இஸ் த ஃபைனல் ஆன்சர்? இட் இஸ் 88. இவங்க எல்லாத்தையும் சேர்த்து மல்டிபிள் பண்ணால் 88 வரும். இதுதான் நம்மளோட பிரின்சிபல். ஓகேங்களா? இப்போ இந்த 2வை கேன்சல் அவுட் பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் இப்போ இந்த 2வையும் ஆரையும் நான் மர்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்கிட்ட கேட்டிருக்கிறதே 2R தான். ஆரை கண்டுபிடிச்சி ஏன் திருப்பி நீங்கள் 2 கூட மல்டிபிள் பண்ணணும்? நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதே 2R தானே. ஸோ 2Rே கண்டுபிடிச்சிருங்க. ஸோ 2R is equal to 88. இங்கே இருக்க 22/7. இந்த சைடு வந்து ரெசிப்ரோக்கல் which is 7/22 into 1/14. 7ஐ இவங்களே கேன்சல் பண்ணிங்கன்னா 2 times. இவங்களே கேன்சல் பண்ணிங்கன்னா 4 times. ஸோ இவங்களே கேன்சல் பண்ணிங்கன்னா 2 times. ஸோ your 2R is equal to 2 centimeter. Which means உங்களோட diameter எவ்வளோடாமா? What is your diameter of a cylinder? Which is 2 centimeter. I hope உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாடாமா? Yes. So next one. எக்ஸாம்பிள் ஆஃப் 7.3. சரிங்களா? கார்டன் ரோலர்னா ஒன்றும் இல்லை. ஒரு கார்டனை வந்துட்டு இப்போது பெரிய வீட்டில் பார்த்தீங்கன்னா புல்லெல்லாம் முளைச்சிருக்கும். கரெக்டுங்களா? ஸோ சும்மா அதை வந்து கிள்ளி விட்டு உடச்சிட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால ஒரு கார்டனை வச்சு இப்படி தள்ளி விடுவாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம சின்ன வயசில் நடவண்டி வச்சு விளையாடுவோம்ல, அதே ப்ராசஸ் தான். பட் கொஞ்சம் பெரிய சைஸ். ஓகே. ஸோ அந்த ரோலரை நம்ம வரைஞ்சிப்போம். ஓகேங்களா? வி ஹாவ் தட் ரோலர். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே போடுவோம். அப்போ தான் நம்மளுக்கே ரோல் பண்ணுற ஒரு ஃபீல் இருக்கும். ஏடா பசங்களா? ஸோ இந்த மாதிரி தானே அந்த ரோலர் இருக்கும். மேலே ஒரு குச்சி வச்சுக்கிட்டு தள்ளுவோம். இந்த வச்சுக்கிட்டு சப்போர்ட்டில் வச்சு தள்ளுவோம். ஸோ விச் இஸ் கீப் ஆன் ரோல் பண்ணும். நான் இப்போ ஒரு கொஷின் கேட்குறேன். இப்போ வந்துட்டு இந்த சைடு புல்லெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். புல்லெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ரோல் பண்ணுறீங்கன்னா அந்த புல் படுற இடத்த மட்டும் சொல்லுனா எந்த இடத்துலலாம் படும் அப்படின்னு பார்த்தா மேக்ஸிமம் இந்த ரீஜியனில் மட்டும் தானே புல்லு படும். நாட் அந்த சைட். இதுலேயும் சரி இந்த இதுலேயும் சரி படாதில்ல. நோ ரைட். அங்கே பட வாய்ப்பே கிடையாது.
ஆமா ரைட் பசங்களா? ஸோ இந்த இந்த ஒயிட் கலர் ரீஜியன் வந்து இதுக்குள்ள வரவே வராது. ஸோ இந்த ஒயிட் ரீஜியன்ஸ் வந்து இதுல எக்ஸ்க்ளூடடா இருக்கும். ஸோ ஒன்லி திஸ் ரீஜியன் வில் பி கவர்ட் ஹியர். கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ இந்த ரீஜியனை பத்தி பேசுறது என்னது? இட் இஸ் சர்ஃபேஸ் ஏரியா. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் தான் புல்லு படுது. ஓகே. ஸோ இப்போ அவங்கள பத்தி என்னென்ன சொல்றாங்க? ஹூஸ் லென்த் இஸ். ஸோ மொத்தமா அவங்களோட லென்த் ஹைலைட் பண்ணிட்டேன். அவங்களோட லென்த் பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர். திஸ் இஸ் 3 சென்டிமீட்டர். அண்ட் டயாமீட்டர்னா ஃபுல்லா விச் இஸ் ஃபுல் ரவுண்டு. அந்த ஃபுல் ரவுண்டோட லென்த் வந்து 2.8 மீட்டர். ஓகே. ஸோ டு லெவல் த ஹார்ட் ஹவு மச் ஏரியா? மொத்தம் ஒரு ரவுண்ட்னா அந்த கம்ப்ளீட் சிலிண்டர் மூழ்கிற இடம். கரெக்டா? ஸோ அப்போ அந்த ஒரு ரவுண்டுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஏரியா விச் இஸ் ஒரு ரவுண்ட் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கவர் ஆகும். ரைட்? ஸோ அப்போ ஒரு ரவுண்டுக்கு ஒரு ரெவல்யூஷனுக்கு என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கணும். எப்பயுமே இந்த மாதிரி 8 5 திங்ஸ் 6 திங்ஸ் அப்படின்னா வி ஷுட் கால்குலேட் இட். நம்ம சாக்லேட் வாங்க போறோம்னா ஒரு சாக்லேட் எவ்வளோன்னு தான் கேட்போம். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வேணுன்ற சாக்லேட்ஸை கால்குலேட் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி தான் இப்போ ஒரு சாக்லேட் வந்து 5 rupees. ஸோ 10 சாக்லேட் இஸ் 50 rupees. அந்த மாதிரி எவ்ரி திங் 1 ரெவல்யூஷன். ஒருத்தருக்கு அது எவ்வளோ நம்ம கால்குலேட் பண்ணாதான் மொத்தமாக எவ்வளோன்றதை கால்குலேட் பண்ண முடியும். ஸோ 1 ரவுண்டுக்கு எவ்வளோ விச் இஸ் 1 சர்ஃபேஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ CSA இது யாருக்கு ஈக்குவல்? வாட் இஸ் த ஃபார்முலா? இட் இஸ் 2 pi r into h ராமா. 2 இருக்கு நம்ம கிட்ட பை வேல்யூ தெரியும், ஆரோட வேல்யூ தெரியுமா? ஸோ ஆருங்கிறவங்க யாரு? டயாமீட்டரோட பாதி. எஸ் யூ நோ இட். ஸோ யுவர் ஆர் இஸ் ஈக்குவல் டு 2.8ல பாதி விச் இஸ் 1.4 மீட்டர். ஹெச் கொடுத்துருக்காங்க. ஹெச்னா என்ன? இப்படினாலும் சரி மொத்தமாக அந்த சிலிண்டரோட ஹைட் எவ்வளோ தூரம் இருக்கு? 3 சென்டிமீட்டர் இருக்கு. 3 மீட்டர். அண்ட் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, எல்லாருமே ஒரே யூனிட்ஸ்ல இருக்கணும். அப்பதான் கால்குலேட் பண்ண ஈஸியா இருக்கும். எவ்ரி திங் இன் சேம் யூனிட், ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ கால்குலேட் பண்ணலாமா? வாட் இஸ் யுவர் CSA? which is 2 pi RH. So 2 into 22 by 7 into what is your R? 1.4 into H பார்த்தீங்கன்னா 3 நினைக்கிறேன். 3 மீட்டர். ரைட்? இவனையும் நீ கேன்சல் பண்ணலாம். which is 0.2. 14 னா 2. அப்போ 1.4 னா it is 0.2. So 2 into 22 into 0.2 into 3. Okay. So இவங்க ரெண்டு பத்தியும் மல்டிபிள் 2 into 0.2 it is 0.4. So 4 வச்சுக்கோங்க. 4 88. So it is 8.8 into 3 டாமா. So 24 remainder to 26. ஸோ எவ்வளோ ஏரியா ஒரு ரெவல்யூஷனுக்கு? ஃபார் 1 ரெவல்யூஷன் ஏரியா இன். ஓகேங்களா? ஏரியா இன் 1 ரெவல்யூஷனுக்கு எவ்வளோ? விச் இஸ் 26.4 மீட்டர் ஸ்கொயர். ரைட்? இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? ஏரியா இன் 8 ரெவல்யூஷன்ஸ். 8னா என்னது? ஒருத்தருக்கு இவ்வளோ. ஸோ இத்தனை பேர்த்துக்கு எவ்வளோனா யூ ஹாவ் டு மல்டிபிள் இட். ஓகே. ஸோ 8 into 26.4. ஸோ 84 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 32 ரிமைண்டர் 3 which is 48 51 ரிமைண்டர் 5. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 211.2 மீட்டர் ஸ்கொயர் ஆகுது. சிம்பிள். சரிடாமா? ஸோ தட்ஸ் இட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலான்னு நினைக்கிறேன். எஸ் எவ்ரிவன்? ஸோ பசங்களா, இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ஜஸ்ட் லெட் மீ நோ இன் தி கமெண்ட் செக்ஷன். நானுமே இதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ என்ன யாரெல்லாம் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணலையோ லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. அண்ட் கூடவே இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சீ ஃபார் ஹாலோ சிலிண்டர். ஸோ சிலிண்டருக்கும் ஹாலோ சிலிண்டருக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் கிடையாதுடாவா. ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, வெளியே ஒரு சிலிண்டர் இருப்பாங்க, உள்ளேயே ஒரு சிலிண்டர் இருப்பாங்க. ஏன்னா இங்கே ஓட்டை வந்தனால
அப்போ இதுவுமே நான் டச் பண்ற ரீஜியனா தான் இருக்கும். வாட்டெவர் எதெல்லாம் நான் வந்துட்டு வெளி பகுதியா டச் பண்ண முடியுமோ, அது எல்லாமே சர்ஃபேஸ் ஏரியா. அப்ப நான் கைய மேல விட்டும் டச் பண்ண முடியும். பைப்புக்குள்ள விட்டும் டச் பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த ரீஜியன்ஸ் ஆல்சோ ஐ கேன் டச் இட். ஸோ அதுவும் எனக்கு சர்ஃபேஸ் ஏரியால உள்ள வருவாங்க. ஓகேங்களா? அப்போ வெளிய இருக்கிற சிலிண்டர் ஏன்னா இங்க 2 ரேடியஸ் இருக்கு. 2 மெஷர்மென்ட்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க. ஸோ இங்க இருந்து இங்கடாப்பா. இது வரைக்கும் பார்த்தா ஒரு ரேடியஸ். இந்த சர்க்கிள். ஏன்னா இது ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகுது. இப்படி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகுது. 2 சர்க்கிள்ஸ் ஆர் தேர். அப்ப இதுக்கு ஒரு ரேடியஸ் இருக்க முடியும். இதுக்கு ஒரு ரேடியஸ். ஸோ ஆக மொத்தம் 2 ரேடியஸ் இருக்கு. சரி அப்போ ஃபர்ஸ்ட் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் இழுத்துட்டு வந்திருக்காங்க விச் இஸ் சேம் ஹைட் ஹெச். அப்போ அதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா உள்ள இருக்கிறவங்க வந்து 2πr ஹெச் அண்ட் வெளியே இருக்கிறவங்களுக்கும் சேம் 2πr ஹெச் தான். அப்போ ஹாலோ சிலிண்டரோட ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா which is CSA is equal to 2πr small h and 2πr capital RH. ஸோ இதில் 2πh என்ன காமனாக எடுத்துட்டா கூட r plus r. சிம்பிள். இவ்வளோதான். திஸ் இஸ் தி கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஹாலோ சிலிண்டர். இப்போ இதுவே டிஎஸ்ஏ பற்றி பேசும். ஸோ டிஎஸ்ஏ பற்றி பேசும்போது வாட் வி கேன் டூ இட் ஃபார் திஸ். டிஎஸ்ஏனா எல்லா ரீஜன்ஸ் இப்போ உள்ள இருக்கிறவங்களெல்லாம் ரீச் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த ரீஜன் இதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பதில் சொல்லணும். ஓகேங்களா? ஜஸ்ட் எனக்கு இந்த ரீஜன் மட்டும் தான் வெறும் இந்த திக்னஸஸை மட்டும் கவர் பண்ணுற அந்த ஏரியாவை மட்டும் எனக்கு சொன்னால் போதும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்ப்பா, பெரிய இங்கிருந்து இந்த ஃபுல் ரீஜனை கவர் பண்ணோம்னா πr² சொல்லிடலாம். இல்லை இந்த குட்டி ரீஜன் வேணும்னா அது ஒரு πr² சொல்லிடலாம். அவங்க 2 பேத்துக்கும் இடப்பட்டவங்க தான் வேணும். நம்மளுக்கு இன்பிட்வீன்ஸ் வேணும் அப்படின்னா இட் இஸ் π ஆஃப் r² minus r². பெருசுலேருந்து இந்த சின்னதை மைனஸ் பண்ணிட்டா நடுவில் இருக்கிற ரீஜன் கிடைச்சிருவாங்க. ஆமா ரைட்டா பசங்களா? ஸோ வாட் இஸ் யுவர் ஃபார்முலா? அந்த உள்ள இருக்க ரீஜன், அந்த உள்ள இருக்கிற ரீஜன் வந்து π ஆஃப் r² minus r². ஸோ அந்த 2 ஏரியாஸை சப்ராக்ட் பண்ணீங்கன்னா நடுவில் இருக்கிற ஏரியா தெரிஞ்சிருவாங்க. இந்த மாதிரி மேலேயும் இருக்கு கீழே இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 இருக்கு. So what is about your TSA? Your TSA is equal to 2πh into r plus r plus pi into r² minus r². So 2πh into r plus r plus pi into r² minus r². அவ்வளோதான். This it. So ஹாலோ சிலிண்டர்ன்ற கதையே இவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ரைட்டா பசங்க? ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ வாட் ஆர் த திங்ஸ் டு ஹைலைட்? இது ஒரு கொஸ்டினில் நீங்கள் என்னென்ன விஷயம் ஹைலைட் பண்ணும்? சி 1 liter ஆஃப் பெயிண்ட் கவர்ஸ் 10 meters square. அதாவது பெயிண்ட் அப்படின்னா அதுக்கு வந்து அது ஒரு லிக்விட்னா வால்யூம்ஸ் இருக்கும். அது வந்து லிட்டரில் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேவா? 1 liter பெயிண்ட் எடுத்து ஒரு 10 meters ஸ்கொயரோட ஏரியாவை மட்டும்தான் அடிக்க முடியும். ஸோ இப்போ இவ்வளோ பெரிய ரீஜன் இருக்குன்னா அதில் இவ்வளோ அடிக்கவே 1 liter காலி ஆயிரும் அப்படின்றது மெஷர்மெண்ட். சரிங்களா? அப்போ மொத்தமாக இந்த ஒரு பைப்பை ரெடி பண்ண நான் ஒரு டனலை வந்துட்டு பெயிண்ட் பண்ணுறேன். டனல்னா என்னது? உள்ளேயும் ஓட்டையாட்டம் இருக்கும், வெளியும் ஓட்டை இருக்கும். ஓகே? ஸோ தட் இஸ் டனல். அவங்கள நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். அப்போது அதுக்கு எனக்கு எவ்வளோ பெயிண்ட் தேவைப்படும் அப்படின்றது எனக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ ஆக மொத்தம் எவ்வளோ மீட்டர் ஸ்கொயர் இருக்குன்னு தெரியணும். ஏன்னா 10 மீட்டர் ஸ்கொயருக்கு 1 liter. அப்போ மொத்தம் எவ்வளோ மீட்டர் ஸ்கொயர்னு நம்மளுக்கு தெரியணும்ல. ஸோ விச் இஸ் ஏரியா நம்மளுக்கு தெரியணும்டாப்பா. பெயிண்ட்னாலே நம்ம யாரை மட்டும் தான் பெயிண்ட் பண்ணுவோம்? வெளியில் இருக்கிறவங்கள மட்டும் தானே பெயிண்ட் பண்ணுவோம். செவத்துக்குள்ளெல்லாம் போய் பெயிண்ட் பண்ண மாட்டோம். ஒன்லி அரௌண்ட் தி வால் வி வில் பெயிண்ட். அதே தான் இங்கேயும். ஸோ ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் போட போகிறோம். இப்போ நான் டனலுக்கு உள்ள பெயிண்ட் பண்ணோம்னா யார் தேவைப்படுவாங்க? இந்த சிலிண்டரோட சர்ஃபேஸ் ஏரியாவை நான் பெயிண்ட் பண்ணும். ஓகே? இப்போ டனலுக்கு வெளியே நான் பெயிண்ட் பண்ணும். அப்போ யார்டாமா தேவைப்படுவாங்க? அப்போ நம்மளுக்கு தேவைப்படுறது இந்த ஆரஞ்சு கலரோட வெளியில் இருக்க சர்ஃபேஸ் ஏரியா. அது மட்டுமா? ஸோ எஸ். அப்போ நம்மளுக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வேணுமா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வேணுமா? யூ ஹாவ் டு திங்க். நம்ம பெயிண்ட் தான் பண்ண போகிறோம். ஒன்லி அரௌண்ட் தி பெயிண்ட், நாட் முடுக்கெல்லாம் பெயிண்ட் பண்ண போகிறது இல்லை. ஸோ இந்த கர்வ்டு ரீஜன்ஸை மட்டும் நீங்கள் எனக்கு பெயிண்ட் பண்ணி சொன்னால் போதும். ஸோ ஆக மொத்தம் எவ்வளோ பெயிண்ட் பண்ணணும்?
என்னென்ன குடுத்துருக்காங்க? we have thickness. திக்னஸ்ன்னு பார்க்கும்போது we have 2 மீட்டர். 2 மீட்டர் நம்மகிட்ட திக்னஸ் இருக்கு. அண்ட் இன்னர் ரேடியஸ் வந்து நம்மளுக்கு 6 மீட்டர் இருக்கு. அண்ட் ஹைட் வந்து நம்மளுக்கு 25 சென்டிமீட்டர். ஹைட் ஓகே. பட் நம்மளுக்கு பெருசு வேணும்ல. ஸோ ஒன்றும் இல்லை. நல்லா வாட்ச் பண்ணுங்க. இந்த ஒரு சென்டர் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து இந்த பச்சை கலர் வரைக்கும் நம்மளுக்கு 6 மீட்டர் வரும். ஸோ இந்த பச்சையிலேருந்து இந்த ஆரஞ்சு வரைக்கும் போகிறதுக்கானது என்னது? தட் இஸ் தி திக்னஸ். அது 2 மீட்டர். அப்போ ஆக மொத்தம் பெரிய ஆர், பிக் ஆர் எப்படி இருக்கும்? ஸோ யுவர் பிக் ஆர் இஸ் equal to 6 + 2 which is 8 மீட்டர். தெரியாத ஒரு குவான்டிட்டியும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ we need CSA, ரைட்? ஸோ சொல்யூஷன்ஸுக்கு போகிறோம். நம்மளுக்கு என்னென்ன விஷயம் கொடுத்துருக்காங்கன்னா, ஹெச் நம்மளுக்கு 25 சென்டிமீட்டர். எவ்ரி திங் இன் சென்டிமீட்டர், ரைட்? நோ மீட்டர். ஹெச் வந்து நம்மளுக்கு 25 மீட்டர். And your small r is equal to 6 meter and your caps r is equal to 8 meter. ஓகேங்களா? இது நம்மளுக்கு கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ். இப்போ நம்ம CSA கண்டுபிடிக்க போகிறோம். CSA which is equal to 2 pi h காமனாக எடுத்துட்டிங்கன்னா பெரிய ஆர் ஒன்று சின்ன ஆர் ஒன்று எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ரைட்டுங்களா? ஸோ 2 into 22/7 into what is your h which is 25 into r இது 8 இது 6. 80 6 ஆட் பண்ணிங்கன்னா 14. இட் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 7. ஸோ ஈஸியாக கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 2 into 22/7 into 25 into 14 ராமா. ஸோ கேன்சல் பண்ணலாமா? ஸோ இவனையும் கேன்சல் பண்ணிங்கன்னா இட் வில் பி 2. இட் இஸ் 2. ஸோ 2வையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 4. 4 into 25 இட் இஸ் 100. 100 into 22 இட் இஸ் 2200 மீட்டர் ஸ்கொயர். ஸோ எவ்வளோ மீட்டர் ஸ்கொயர் இருக்கு? 2200. ஸோ 2200 மீட்டர் ஸ்கொயர் இருக்காங்க. இப்போ கொஸ்டினோட தேவையை புரிஞ்சுக்கோங்க. ஏன் நம்ம மீட்டர் ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம்? யூ நோ தட். ஏன்னா 10 மீட்டர் ஸ்கொயருக்கு 10 மீட்டருக்கு ஒவ்வொரு லிட்டராக நான் செலவு பண்ணணும். ஒரு 10 மீட்டர், நெக்ஸ்ட் வர 10க்கு இன்னொரு லிட்டர், நெக்ஸ்ட் ஒரு 10 மீட்டருக்கு 3 லிட்டர். ஸோ ஆக மொத்தம் அப்போ எத்தனை மீட்டர் ஸ்கொயர் இருக்குன்னு தெரியணும்ல. அப்போ தானே எவ்வளோ லிட்டர்ஸ்ன்னு என்னால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அப்போ நீங்கள் அதை ஃபைன் பண்ணுங்க. ஒருத்தருக்கு 10, அப்போ எவ்வளோ வேணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். எவ்வளோ குவான்டிட்டி வேணும் அப்படின்னு நான் யோசிச்சேன்னா யூ ஹாவ் டு டிவைட் இட். சரிங்களா? ஸோ இப்போ மொத்தமாக ஐ ஹாவ், இல்லைனா இது எவ்வளோ டென்ஸ் இருக்கு? ஸோ அப்படி கூட யோசிச்சு சொல்லலாம். 2200ல் எவ்வளோ டென்ஸ் இருக்கு? ஸோ ஆல் அரவுண்ட் எவ்வளோ டென்ஸ் இருக்கும்? 220. ஸோ இப்போ நான் 10 பிரிச்சா கூட டிவைட் பண்ணக்கூட 10க்கு 10ன்னு அப்படி, அதாவது 10 நான் டிவைட் பண்ணி குரூப் பண்ணிக்கிட்டே இருந்தால் கூட எவ்வளோ குரூப் ஃபார்ம் ஆகும்? 2. அதை நம்ம டிவைட் பண்ணால் தானே தெரியும். ஸோ நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் ஒரு குரூப்புக்கு ஐ நீட் 1 லிட்டர். ஸோ இப்போ எவ்வளோ குரூப்ஸ் இருக்கும்? ஸோ அதை டிவைட் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெரியும்? இட் இஸ் 220 லிட்டர். இவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் பெயிண்ட்டு நம்மளுக்கு தேவைப்படுது. ஓகேவாடாப்பா? ஸோ இட் இஸ் 220 லிட்டர்ஸ் ஆஃப் பெயிண்ட் இஸ் நீடட் ஃபார் அஸ். ஸோ தட்ஸ் இட். இந்த கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. ஸோ பசங்களா, ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங் இட். ஸோ சாரி, கோனுக்கு நான் சிலிண்டர் ஷேப்பே போட்டுட்டேன். சாரிடாமா. ஃபைன். ஸோ வாட் இஸ் ரைட் சர்க்குலர் கோன்? ஒரு ரைட் சர்க்குலர் கோன் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்படி இருக்கு. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை சுற்றி விட்டா அப்படின்னா, ஆப்போசிட் சைடில் சுற்றி விட்டேன்னா நம்மளுக்கு ஒரு கோன் ஃபார்ம் ஆகிறது உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கன்னா யூ கேன் ரிமெம்பர் லைக் திஸ். ஸோ இந்த பேஸ் வந்து ஆர், இந்த பேஸ் வந்து ஆர் அண்ட் இந்த லென்த் வந்து எல். ஓகேங்களா? திஸ் லென்த் இஸ் எல். இப்போ டோட்டலால அந்த வெளியே இருக்க ரீஜனை மட்டும் சொல்லணும். ஸோ இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன? வாட் இஸ் த ஏரியா? ஸோ ஆர் இதை வந்து நீங்கள் செக்டார், ஒரு சர்க்கிளோட செக்டாராக கூட பார்க்கலாம். வாட் எவர் எப்படி பார்த்தாலும் சரி, இவங்க வந்து பை ஆர்எல் வருவாங்க. ஓகேங்களா? ஓவராலாக இதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து இட் இஸ் பை ஆர்எல்.
ஸோ கோனை பற்றின டீட்டெயில் ஷேப்போட ஃபார்முலாவை நான் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸில் சொல்கிறேன். சரியாடாமா? ஸோ அதை எப்படி அந்த ஃபார்முலாஸை உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு. ஸோ இட்ஸ் இஸ் பை ஆர்எல். CSA is equal to pi RL. This is the curved surface area. What about total surface area? இன்னும் கீழே இருக்கிற இந்த பேஸ் பை ஆர் ஸ்கொயரை ஆட் பண்ணாமல் விட்டுட்டீங்க. ஸோ TSA is equal to this pi RL into pi R square, not into plus. கீழே இருக்க இந்த சர்க்கிளோட ஏரியா which is pi R square. So pi RL plus pi R square. Right? So the radius of a conical tent போடுவோம்ல அது வந்து 7 meter and height is 24 meter. What is the length of the canvas? So இதெல்லாம் ஹைலைட் பண்ணணும், ஹைலைட் பண்ணிக்கோங்க. So the radius of the conical tent is 7. So அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு தேவைப்படுற ரேடியஸ் வந்து 7 meter இருக்கு. And height, sorry இதை ஹைலைட் பண்ண மறந்துட்டேன். height இதுவும் ஹைலைட் பண்ணிக்கோங்க. So your height is equal to 24 meter அம்மா. யாரை கேட்டிருக்காங்க? length of the canvas. So ஆக்சுவலி ஒரு கேன்வாஸுங்கிறவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு துணிடாப்பா. ஒரு துணி பார்க்க எப்படி இருக்குன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் ஒரு துணி இருக்கும். ஓகேங்களா? யூ வில் ஹாவ் உங்கள்கிட்ட இருக்கிறது ஒரு துணி. அந்த துணி பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் மடித்து வச்சு கோன் மாதிரி அவங்க மாற்றிருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, இந்த கார்னர்ஸ் இருக்குல்ல, இந்த கார்னர் அப்படியே மடித்து இந்த சைட் கொண்டு வருவாங்க, இந்த கார்னர் அப்படியே இங்கே மடித்து இங்கே கொண்டு வருவாங்க. ஸோ தட் ஃபார்ம்ஸ் அ ரெக்டாங்கிள். அது ஒரு கோனாக மாறும். ஓகேங்களா? தட்ஸ் தி ப்ரொசீஜர். ஸோ அப்படி இருக்கும்போது இதோட லென்த் எவ்வளோ அப்படின்றது கொஷின். இந்த லென்த் எவ்வளோன்றது கொஷின். when the width of the rectangular canvas is 4 meter. இவங்களோட இந்த width இருக்குல்ல, இதுதான் நம்மளுக்கு 4 மீட்டரா மாறி இருக்கு. எஸ்? ஸோ ஐ ஹோப் யூ காட் இட். யாடாமா? ஸோ அப்போ அவங்க கேட்டிருக்கிறது என்னது? நல்லா யோசிச்சு பார்த்து ஒரு பதில் சொல்லுங்க. ஆர் அதர்வைஸ் 1 minute. நோ ப்ராப்ளம், நான் இதுலேயே கூட உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ வாட் ஹேப்பன், இப்போ நம்ம அடிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். ஸோ ஐ ஹேவிங் ஒன் திஸ் பாயிண்ட். கரெக்டுங்களா? இந்த பாயிண்ட்டை கொண்டு வந்து நான் இங்கே மர்ச் பண்ணுவேன். இப்படி மர்ச் பண்ணுறேன்றப்போ எனக்கு என்ன ஆகும்? இதோட மிட் பாயிண்டில் மர்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐ வில் ஹாவ் லைக் திஸ். கட்டடப்பா அந்த இந்த எட்ஜ் இருக்குல்லம்மா, இந்த எட்ஜ் தான் இங்கே கொண்டு வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இந்த எட்ஜ் நான் இங்கே மடக்கப்பட்டுட்டேன். ஓகே? ஸோ விச் மீன்ஸ் இது என்னது? இந்த லென்த்து யார் இது? எஸ்டாப்பா திஸ் லென்த் மேக்ஸ் வாட்? இந்த லென்த்தும் ஹைட்டும் ஒன்று தானே, இதுவும் ஒன்று தானே. இது 4 மீட்டர் அகலம்னா அப்போ இதுவும் 4 மீட்டர் அகலம் தானே. ஸோ எங்கேருந்து பார்த்தாலும் ரெக்டாங்கிள் ஒரே மாதிரி தானே. ஸோ திஸ் இஸ் 4 சென்டிமீட்டர். 4 மீட்டரா? 4 மீட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவனை தூக்கிட்டு வந்து நான் இங்கே வச்சுட்டேன். ஸோ சேம். இப்போ எனக்கு ஒரு கோன் ஃபார்ம் ஆகும். கீழே இருக்கிற அந்த கோன் இருக்குல்ல, அந்த ரீஜன் எப்படி வந்திருக்கும்? கீழே இருக்க அந்த கோனோட ரீஜன் எப்படி வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த கோனோட ரீஜனும் இந்த லென்த்தும் ஒன்று. ஓகே? ஸோ த சர்க்கம்ஃபரன்ஸ் அண்ட் லென்த் ஆர் சேம். ஒரு ட்ராங்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸும் அந்த லென்த்தும் நம்மளுக்கு சேமாக இருக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஆர் யூ கேன் ஃபைண்ட் திஸ் ஏரியா. ஏரியா எப்பயும் மாற போகிறது இல்லை. கரெக்டுங்களா? ஸோ இதை நீங்கள் எவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணி படிக்க தேவையில்லடாப்பா. ஸோ ஒரே சிம்பிளான விஷயம் என்னென்னா, வி ஹாவ் ஹைட். என்கிட்ட ஹைட் இருக்குது, ரேடியஸ் அவங்க கொடுத்துட்டாங்க. சரிங்களா? எல் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட இந்த ரீஜன்ஸை மடக்கி தான் நான் வந்து டென்ட்டை ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அது டென்த்தோட அவுட்டர் சர்ஃபேஸை தான் கவர் பண்ணுறாங்க. இந்த பிளாங்கெட் வந்து என்னோட டென்ட்டோட ஒரு அவுட்டர் சர்ஃபேஸை மட்டும்தான் கவர் பண்ண முடியும். ஸோ விச் இஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ அப்போ இந்த CSA விச் இஸ் ஈக்குவல் டு என்னது? அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுதான் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான் அந்த ரெக்டாங்கிளோட ஏரியாவுக்கும் ஈக்குவல். இந்த டென்ட்டோட கர்வ்டு சர்ஃபேஸாக அந்த ரெக்டாங்கிளோட லென்த்தும் which is area. So curved surface area formula என்னது? 10 pi RL. ஆனால் நம்மக்கிட்ட எல்லே கிடையாது. ஓகே? ஸோ இப்போ நீங்கள் ஃபார்ம் பண்ணதுலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா? ஸோ இட் ஃபார்ம்ஸ் லைக் வாட்? இதுதான் நம்மளோட ஹைட்டு, இதுதான் நம்மளோட ஆர். அப்போ இது என்ன? அதுதான் நம்மளோட லென்த்து, ஸ்லாண்ட் ஹைட்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இட் ஃபார்ம்ஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கான பித்தாகரஸ் தியரம் இருக்குல்லடாப்பா. ஸோ என்னது? L square is equal to R square plus H square.
ஸோ அப்போ எல் இஸ் ஈக்குவல் ஏன்னா எல் தான் உங்களோட ஹைப்போட்டனியூஸ். ஸோ இட்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர். ஸோ அதை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணுங்கள். ஸோ யோர் எல் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 ஸ்கொயர் ப்ளஸ் 24 ஸ்கொயர் 49 plus 576. When you add it, you will get 5 remainder 1, 2, 625. So 625 is 25 oda square number. So just 25 meter. Okay, length kandupidichachu. Then what is your CSA? Your CSA is equal to 2 into 22. Sorry, 2 illa pi r matadane. So 22 by 7 into what is your R? Your R is 7. 7 into 25. Even cancel panikalam. So 25 into 20 it is 500. So 500 kuda inna oru 50. Which is 550. Okay, so 550 meter square நம்மளுக்கு CSA. இவ்வளோ ஏரியா நம்மள டென்ட்டோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. இந்த டென்ட்டோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் நான் பார்த்த அந்த பிளாங்கெட்டோட ஏரியாவும் ஒன்று, கிட்டத்தட்ட ஒன்று. கரெக்டுங்களா? அந்த துணி தான் அந்த டென்ட்டை ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஏரியா ஆஃப் திஸ் ரெக்டாங்கிள், அந்த ஏரியா ஆஃப் அந்த ரெக்டாங்கிளும் எனக்கு சேம் 550 மீட்டர் ஸ்கொயர் தான். கரெக்டுங்களா? ஸோ இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன கிவன் டீட்டெயில்ஸ் இருக்குது? வி ஹாவ் பிரெத் இஸ் 4 மீட்டர். அந்த வித்து வந்து 4 மீட்டர் இருக்கு. அண்ட் லென்த் ஆஃப் தி கேன்வாஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல் இன்டூ பி நம்மளுக்கு 550. இதில் பி வந்து 4. வாட் இஸ் யுவர் எல்? ஸோ யுவர் எல் இஸ் ஈக்குவல் டு 550 டிவைடட் பை 4. ஸோ 4 எல்லாம் டிவைட் பண்ணிங்கன்னா வாட் வில் ஹேப்பன்? யூ வில் கெட் 1 ரிமைண்டட் 1. ஸோ விச் இஸ் 3 times. Again you will have 30. So 7 போடுவீங்க, remainder 2 which is 5. So 137.5 meter. இதுதான் உங்களோட length of the canvas. So I hope clear டா பசங்களா? எல்லாருமே clear ஆயிருப்பீங்க நினைக்கிறேன். So next sum போலாமா? Yes. Fine. If the total surface area of a cone என்கிட்ட இருக்கு, ஓகேங்களா? ஸோ the TS total surface area of a cone of a radius 7 centimeter. ஸோ radius இருக்குங்களா? ஸோ R is equal to 7 centimeter. What about your TSA? உங்களோட TSA பார்த்தீங்கன்னா 704 centimeter square. 704 centimeter square. Find its length. Slant height என்னன்னு கேட்டிருக்காங்க. What is it? TSA ஓட ஃபார்முலா என்னடாமா? ஹைலைட் பண்ண விஷயத்தில் எழுதிக்கலாம். What is the TS formula? TSA is equal to that's pi RL plus ஒரு pi R square. So you can take pi R as common. So L plus R மட்டும் இருக்கும். Now you apply this is 704. So 22 by 7 into R வந்து 7. L நம்மளுக்கு தெரியாது. And R is it is 7 which is equal to 704. So இவனும் cancel. L plus 7 is equal to இவங்க 22 இந்த side வந்தா divide மா. So you can divide it by 11 table. So this is 2 times and this is 6 times 64 வரும். 11 table cancel பண்ணிங்கன்னா 64 வரும். So again 2 and 64 cancel பண்ணிங்கன்னா 32 வரும். So L is equal to 32 minus 7. So 32ல 7 போச்சுன்னா it is 25. 25 meter. Centimeter. So what is your slant height? உங்களோட slant height பார்த்தீங்கன்னா 25 centimeters equal. So clear டா பசங்களா? Yes. So just a minute.
ஓகே. ஸோ வி ஆர் மூவிங் தி நெக்ஸ்ட் கொஸ்டின் டா பசங்களா. ஃப்ரம் அ சிலிண்டர் ஓகே. இதுக்கு ஒரு ஃபிகர் இருக்கு. ஒன் செக். ஓகேங்களா. ஃப்ரம் அ சாலிட் சிலிண்டர் ஹூஸ் ஹைட் இஸ் 2.4 சென்டிமீட்டர். டயாமீட்டர் வந்து 1.4 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இதில் ஹைலைட் பண்ண பாயிண்ட் என்னது? ஹைட் அண்ட் டயாமீட்டர். கரெக்டுங்களா? ஸோ அவங்கள பொதுவாக வச்சுக்கிட்டு நாம் இப்போ ஒருத்தவங்களை வரைகிறோம். ஓகேங்களா. வாட் தேவ் செட். ஸோ அவங்க கிட்ட ஒரு ஹைட் அண்ட் ஒரு டயாமீட்டருக்கு தே ஹேவ் சிலிண்டர். கரெக்டுங்களா. அவங்க கிட்ட இப்படி ஒரு சிலிண்டர் இருக்கு. ஸோ இப்போ இந்த சிலிண்டர்லேருந்து ஒரு விஷயத்த கிராவ் பண்ணி எடுக்கிறாங்கன்னா தோண்டி வெளியே எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ யார் தோண்டி எடுக்கிறாங்கன்னா ஒரு கோனிக்கல் கேவிட்டி. ஸோ ஒரு ஒரு கோனிக்கல் மாதிரி ஒரு விஷயத்த அவங்க தோண்டி வெளியே எடுக்கிறாங்க. ரைட். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்க தோண்டி வெளியே எடுத்துட்டாங்க. ஸோ இட் இஸ் டேக்கன் அவுட். இந்த ரீஜன் வந்து டேக்கன் அவுட். ஓகேங்களா. இந்த இந்த ரீஜனை தோண்டி வெளியே எடுத்ததுக்கப்புறம் இப்படி ஒரு விஷயம் இருக்கு. ஸோ தி டோட்டல் சர்ஃபேஸ் ஆஃப் தி ரிமைனிங் சாலிட். இப்போ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு குழி இருக்குமா? அந்த குழி பார்த்தீங்கன்னா நிச்சயமா இப்போ ஒரு மண்ணை தோண்டி எடுக்கிறோம். ரைட். ஸோ ஒரு மண்ணை தோண்டி எடுக்கிறோம்னா நீங்கள் தோண்டி எடுத்த ஷேப்லேயே தான் மேலே பார்க்க இருப்பாங்க. கரெக்டாக. ஒரு ஸ்கேட்டிங் போர்டு எடுத்துக்கோங்களேன். ஒரு ஸ்கேட்டிங் போர்டு எப்படி இருக்குன்னா ஒரு ஹாஃப் சர்க்கிள் இந்த மொத்தத்தையும் சுரண்டி எடுத்தால் எப்படி இருக்கும்? ஸோ இட்ஸ் லுக்ஸ் லைக் அ கர்வ். அந்த சர்க்கிள் ஷேப்லேயே தான் அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி தான் ஒருத்தவங்களை நீங்கள் தோண்டி வெளியே எடுத்தா கூட உள்ளே இருக்கிறவங்க வந்து அதே ஷேப்பில் தான் இருப்பாங்க. ஸோ அப்போ உள்ளே இருக்க தே ஆர் ஆஸ்கிங் அபவுட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ வெளியே இருக்கிற பகுதிகள் மொத்தம் எவ்வளோ வரப்போகுது? ஸோ அதை பற்றி நம்ம பார்த்தா சொன்னால் போதும். கரெக்டுங்களா. ஸோ இப்போது டச் எதெல்லாம் நம்மளால் டச் பண்ண முடியும்? லைக் இப்போது இந்த ரீஜியனை நம்ம டச் பண்ண முடியும். சிஎஸ்ஏ இந்த ரீஜியன் அண்ட் இந்த கர்வ் உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த கோனை நம்மளால டச் பண்ண முடியும். ரைட். ஸோ இப்போ டிஎஸ்ஏ பற்றி கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ டிஎஸ்ஏ ஆஃப் இந்த வெளியே இருக்கிற கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா சிலிண்டரோட வெளிப்பகுதியை நம்மளால டச் பண்ண முடியும். ஸோ விச் இஸ் 2πr into h. நெக்ஸ்ட் கீழே இருக்க சர்க்கிள் πr². உள்ள இருக்கிற அவங்களோட வெளிப்பகுதியை நம்மளால டச் பண்ண முடியும். ஸோ விச் இஸ் πrl. யாடாப்பா. ஸோ நம்ம கிட்ட கொடுத்துருக்கிறது ஹைட் கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. வி நீட் டு நோ வாட் இஸ் ஆர் எல். ஸோ நம்மளுக்கு தேவைப்படுற அந்த எல் என்ன? யூ நோ தட். ஸோ அதை நம்ம எஸ் யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். சரிடாம்மா. ஸோ நீங்கள் தோண்டி எடுத்தீங்களா அந்த கோணுமே இந்த சிலிண்டரோட ஹைட் அண்ட் சிலிண்டரோட பேஸை வச்சு தான் தோண்டி எடுத்திருக்காங்க. ரைட். ஸோ அப்போ அந்த கோணுக்குமே சேம் ஹைட் அண்ட் சேம் ஆர் தான் இருக்கு. சரிங்களா. ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேம் ஹைட் அண்ட் சேம் பேஸ். கோன் அண்ட் சிலிண்டர் ரெண்டு பேர்த்துக்குமே சேம் ஹைட் அண்ட் சேம் பேஸ். வாட் ஆர் த டீடைல்ஸ் given? h is equal to 2.4 centimeter. What is the diameter? 2r. 2r is equal to 1.4 centimeter. So your r is equal to இதில் பாதின்றப்போ 0.7 centimeter. So h is equal to 2.4 centimeter and 2r is equal to 1.4 centimeter. And r definitely என்னடாப்பா உன்னோட r பார்த்தீங்கன்னா 0.7 centimeter இருப்பாங்க. r is equal to 0.7 centimeter. ஸோ அவ்வளோதானா? எஸ். ஸோ இப்போ ஃபார்முலாஸுக்கு நம்ம போக வேண்டியது தான். ஸோ டிஎஸ்ஏ இஸ் ஈக்குவல் டு 2 into 22/7. ஸோ இதில் ஏதாவது காமன் இருக்குன்னா நீங்கள் காமன் எடுத்துக்கலாம். ஐ திங்க் πr பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ யூ கேன் டேக் πr as காமன். ஸோ πr எல்லாத்துக்கூடயும் மல்டிபிள் பண்ண தேவையில்லைல்ல. ஸோ πr இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2h இருக்குது, இங்கே ஒரு r இருக்குது, இங்கே ஒரு l இருக்குது. ஸோ 2h ஒரு r அண்ட் ஒரு l. ரைட். ஸோ இப்போ நம்மளுக்கு எல் இன்னும் வேணும்ல. ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ வாட் இஸ் யூர் ஹெச் ஸ்கொயர்? ஸோ 2.4 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 5.76 ப்ளஸ் 576 அண்ட் ஆருங்கிறது 0.7. 0.7 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இட் இஸ் 0.49. So yes, Dama, so which is equal to
5 reminded 1. So reminded 5 reminded 1. So 6.25. I should have 6.25. So 6.25 now it is 2.5 meter. So it is 25 meter. 2.5 centimeter. So overall அதை யூஸ் பண்ணிக்கலாம். Again we are going to use this. So which is equal to 22 by 7 into what is your R? உங்களோட R என்னது? உங்களோட R பார்த்தீங்கன்னா you are getting 0.7. 0.7 into what about is it 2 into H? What is 2 into H? It is 2.4. Plus R. உங்களோட R என்னடாப்பா? So your R is 0.7. And your L is 2.5. So which is equal only cancel பண்ணீங்கன்னா 0.1. So 0.1 not 2.2 into இவங்க ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 4.8. So 48 கூட 25 ஆட் பண்ணீங்கன்னா I hope you will get 3 remainder 1. So 63. 63 கூட 7 னா 70. So which is 70 அப்படின்னா 7.0 அப்படின்னு வரும். So which is equal to. So 22 into 7 it is sorry I should have 80. So 176 centimeter square. யாடா பசங்களா ஸோ உங்களோட மொத்த டிஎஸ்ஐ எதுக்கு ஈக்குவல்னு கேட்டிங்கன்னா 17.6 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு ஈக்குவல் ராமா. ஓகேங்களா? ஸோ இது 17.6 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் யுவர் டிஎஸ்ஐ ஃபார்முலா. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் நம்ம பண்ணியாச்சு. ரைட்? ஸோ நெக்ஸ்ட் we are stepping into sphere. ஸோ ஸ்பியர் நான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பியரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவை ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்டில் சொல்லியிருந்தேன் கரெக்டுங்களா? ஸோ இதோட மொத்த டயாமீட்டர் வந்து 2r. ஸோ இந்த 2 பை ஆரை 2rங்கிற டிஸ்டன்ஸை வச்சு நான் ரொட்டேட் பண்ணி விட்றேன். தட் இஸ் மை சிஎஸ்சி. ஸோ த சிஎஸ்சி இஸ் ஈக்குவல் டு 2 பை ஆரை ஐ எம் மல்டிப்ளைங் வித் 2r which is 4 pi r square. So this 4 pi r square, right appa? Okay, so in the 4 pi r square, so what is the diameter of a sphere whose surface area நம்மளுக்கு தெரியும்? 4 pi r square நம்மளுக்கு தெரியும் which is 154 meter square னு. ஓகேங்களா? நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது diameter வந்து 2r வேணும். ஸோ இதுல இருந்து நீங்க r கண்டுபிடிச்சிக்கலாம் 2r கண்டுபிடிச்சிக்கலாம். No problem. So r square is equal to 154 into 1 by 4 and pi இந்த side வந்தா 7 by 22 அப்படின்னு ஆகும். சரிங்களா? So when you cancel it, you can cancel this is by 11 table, this is 2 times and this is 14 times. So again இதை cancel பண்ணிங்கன்னா 7 வரும். So which is 7, so which is 49 by 4. So r என்னன்னு கேட்டிங்கன்னா 7 by 2. Your r is 7 by 2 meter. இது உங்களோட r. ஆனா நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது 2r diameter. So diameter means 2r. So 2r is equal to 2 into 7 by 2 which is 7 meter amma. 7 meter. Got it? So my diameter is 7 meter. Next question போலாமா? If the radius of the spherical balloon, உங்களோட radius of the spherical balloon it keep on increasing. So increases from 12 to 16 cm. 12 இருந்து 16 cm மாறுது. So being pumped in ஒரு ஏர் ஊத பலூன் பெருசாகும்ல அதை பத்தி தான் சொல்றாங்க. So first விஷயம் வந்து it is spherical shaped ஆமா. It is spherical in shape. So first என்னோட ஸ்பியர் இவ்வளோ தான். ஓகேங்களா? செகண்டாக என் ஸ்பியர் இவ்வளோ. ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னோட ரேடியஸ் 12 தான், இங்கே ரேடியஸ் வந்து 6ஆக மாறி இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் அவங்களோட சர்ஃபேஸ் ஏரியாவில் சேஞ்சஸ் இருக்குது. ரைட்டுங்களா? இதோட சர்ஃபேஸ் ஏரியா என்னது? இட் இஸ் 4 pi r square. ஸோ ஃபர்ஸ்ட் your r1 is equal to 12 centimeter. And your R2 is equal to 16 centimeter. Surface area of the area. So what is your SA? A1 is equal to 4 pi R1 square. What about your area 2?
4 pi r2 square. இவங்களோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. ரேஷியோனா என்னது? டிவைட். So a1 is to a2. So which is 4 pi r1 square is to 4 pi r2 square. So 4 pi 4 pi cancel ஆயிடுவாங்க. What is your r? It is 12. So 12 square which is 144 is to 16 square பண்ணுங்க. So it is 256. ரெண்டு பேத்தி கேன்சல் பண்ண முடியுமா? ஆர் 12 into 12 இன்ட்டுனே எழுதிக்கோங்க. ஸோ தட் கேன்சல் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட்? 16 into 16. So it is 3, 4. And this is 3 and this is 4. So it is overall 9 is to 16. So 9 by 16. 9 is to 16 தான் அந்த ratio. சரியாடாமா? So they ask about 9 is to 16 ratio. So yes. So next பாருங்க hemispherical body. ஒரு hemispherical solid. ஹெமிஸ்பியர்னா அதுல பாதி, ஸ்பியரோட பாதி. ஸோ எல்லாமே பாதி பாதி ஃபார்முலாஸ் இருக்கும், அவ்வளோதான். ஸோ ஹெமிஸ்பியரிக்கல் சர்ஃபேஸ் ஏரியான்னு கேட்டிங்கன்னா, கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியானா அதோட பாதின்றப்போ 2 pi r ஸ்கொயர். ஓகேங்களா? டோட்டல் அப்படின்னா அதோட அந்த டயாமீட்டரையும் நான் இன்க்ளூட் பண்ணிக்கணும். டோட்டல் அந்த டயாமீட்டரையும் நான் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ த பேஸ் ஏரியானா pi r ஸ்கொயர். அது வந்து 1386 நம்மளுக்கு. நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா பண்ணணும். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா 2 pi r ஸ்கொயர். அது கூட கீழே ஒரு pi r ஸ்கொயர் which is 3 pi r ஸ்கொயர். நம்மக்கிட்ட தான் pi r ஸ்கொயர் இருக்கு. ஸோ அதுக்கு பதிலாக அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 3 into 1386. ஸோ மல்டிபிள் பண்ணுங்க. 3 6 are 18, reminded 1, 25 reminded 2, 9 11 reminded 1. ஸோ 4158. ஓகேங்களா? 4158 meters square. ஸோ 4158 meters square நம்மளுக்கு இருக்கு. ரைட்ரா பசங்களா? Okay, so let's see the next example. So the internal and the external radii of a hollow spherical shell. ஒரு ஹாரோ ஹெமிஸ்பியரிக்கல் ஷெல்லை பற்றி பேசுகிறோம். ஓகேங்களா? ஹாலோனா உள்ளேயும் ஓட்டை இருக்கும். ஸோ இட் இஸ் லைக் தேங்காய் தொட்டி. கரெக்டான எக்ஸாம்பிள் பார்த்தா தேங்காய் தொட்டி தான். சரிங்களா? ஸோ இப்போது மேலே ஒரு ரேடியஸ் இருக்குது, கீழே ஒரு ரேடியஸ் இருக்குது. ரைட்? ஸோ R3 and 5 meter. Find the TSA and CSA. ஸோ CSA பற்றி பேசணும் அப்படின்னா வெளியே இருக்கிற ஹெமிஸ்பிரிக்கல் பாடின்றப்போ 2 pi r ஸ்கொயர் வரும். உள்ளே இருக்கிறவங்கன்றப்போ வெளியே இருக்காங்கன்றப்போ 2 pi r ஸ்கொயர் ப்ளஸ் த திக்னஸ். அந்த திக்னஸ் இருக்குல்ல, அந்த திக்னஸ் பற்றி பேசும்போது pi of r ஸ்கொயர் மைனஸ் r ஸ்கொயர். One sec. ஓ சாரி. ஹாலோன்றப்போ இப்போ உள்ளே பேச தேவையில்லைல்ல. ஸோ இட் இஸ் ஒன்லி 2 pi r ஸ்கொயர் ப்ளஸ் r ஸ்கொயர். ஐ நோ நீட் தி கர்வ்டு சர்ஃபேஸுக்கு தேவையில்லையே, இது டோட்டலுக்கு தானே வரும். நோ, ஒன்லி திஸ் ஒன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வாட் அபவுட் யுவர் CSA ஃபார்முலா? CSAனா எல்லாமே சேர்த்து. ஸோ இட் இஸ் 2 pi r ஸ்கொயர் ப்ளஸ் r ஸ்கொயர். அது கூட சேர்ந்து அந்த உள்ளே இருக்கிற ரீஜியன். ஸோ உள்ளே இருக்கிற ரீஜியன் பார்க்கும்போது எவ்வளோடாமா? ஸோ வி நீட் தட் pi into r ஸ்கொயர் மைனஸ் r ஸ்கொயர். அந்த திக்னஸ் அது இங்கே வந்துடுவாங்க. சரிங்களா? ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? ஸோ நம்மளுக்கு ஸ்மால் ரேடியஸ் வந்து 3, கேபிட்டல் வந்து 5. ஸோ வாட் இஸ் யுவர் CSA? CSA is equal to 2 into pi 22 by 7 into r ஸ்கொயர். இவங்களை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9 ப்ளஸ் இவங்களை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25. ஸோ அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஐ ஹோப் யூ வில் கெட் 34. யாடாமா? எஸ், 2 into 22 by 7 into 34. And 34 is not divisible by 7. 7 டேபிளில் 34 வர வாய்ப்பே இல்லை. So we have to divide it
ஆர் எல்லாத்தையும் மல்டிபிள் ஓரளவுக்கு எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிட்டு கூட நீங்க டிவைட் பண்ணலாம்டா பசங்க. சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிட்டு கூட டிவைட் பண்ணலாம். ஸோ இட் இஸ் 44 into 34. ஸோ 44 into 34, it is 1496 by 7. So when you're dividing, it is 22 and it is 1 remainder 2, 26 என்றப்போ it is 4 times 28 வந்துருமா? So it is 3 times. So you will get 5 as a remaining 50. 15 ரப்ப கூட 5 is remaining. So 7, you will get 1, 1, 0, again 1. So 7, 0, 1 ன்னு வரும். அவ்வளோதான். ஸோ விச் இஸ் மீட்டர் ஸ்கொயர். இது உங்களோட சிஎஸ்ஏ. ஸோ சிஎஸ்ஏ தான் கால்குலேட் பண்ணிட்டோம்ல. ஸோ டிஎஸ்சிக்கு ஜஸ்ட் இவங்க கூட யூ ஜஸ்ட் ஆட் தட் பை இன்டூ ஆர் ஸ்கொயர். So 22 by 7 into r square appa. So what is your r square? Your r square is equal to so r means it is 5 square, which is 25 minus 9. So 25 line pochna 16. So 22 into 16. 213.71 plus 22 by 7 into 16. சரிங்களா? So it is 213.71 plus 352 divided by 7. So 213.71 plus 50.28 something. So ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னாப்பா? So when you add both, ஆர் நம்ம எவ்வளோ கஷ்டப்படணும்? ஈஸியாக டிவைட் பண்ணுற மாதிரி சிலது எடுத்துக்கலாமே. சாரிடாமா. ஸோ பசங்களா யாப்டா சாரிடா பசங்களா, இந்த ஃபார்முலாஸ்லேயே சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு நம்ம இந்த ஃபார்முலா எழுதணும்ல, இதுலேயே ஒரு ஸ்மால் கரெக்ஷன் மாதிரி பண்ணிக்கலாம். இதில் 2 πr ஸ்கொயர் இருக்குது, இதில் ஒரு πr ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஆக மட்டும் 3 πr ஸ்கொயர் வரும். இது ஒரு 2 πr ஸ்கொயர் இருக்குது, இதில் ஒருத்தவங்க காணாமல் போயிடுவாங்க. ஸோ ஒன்லி πr ஸ்கொயர். So when you take pi as common, 3r square plus r square மட்டும்தான் இருப்பாங்க. So இப்படி பண்ணும்போது it will be divisible, right? So it is 22 by 7 into 3 into r square na 25 plus this one it is 9. So which is 75 plus 9. 75 கூட 9 add பண்ணீங்கன்னா 84. 84 it is divisible by 7. So 22 into 12 rama. So 22வையும் 12ஐயும் multiple பண்ணீங்கன்னா you will get 264 meter square. That's it. 264 meter square. So அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான் பார்க்க முடியும். இவ்வளோதான் பார்க்க முடியும் பசங்களா. ஸோ மீதி இருக்கிறது எல்லாமே ரெகுலராக வீடியோஸ் வரும். ஸோ டோன்ட் மிஸ் இட் அவுட். ஸோ 7th சாப்டரில் உங்களுக்கு செகண்ட் மிட்டம்க்கு இருக்க எல்லா எக்ஸசைஸும் நம்ம கவர் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ எந்த ஷேப்க்கான ஃபார்முலாஸ் வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய். அண்ட் இதோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன்.